வணக்கம். அதிகாலை சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் டால். இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பொம்மை வந்து 50 ரூபாய் தான். இந்த பொம்மை வாங்கியிருக்கேன். இந்த பேப்பர் வந்து கோன் மாதிரி சுற்றிட்டு இந்த முனையில் கட் பண்ணிவிட்டு இந்த பொம்மையை வச்சுருக்கேன். இது வந்து லேஸ் துணி, இது அதை வச்சு தைச்சிருக்கிறேன். உள்ளன் வந்து கைக்கு வளையல் மாதிரி ஒட்டியிருக்கேன். உள்ளன் இது இருந்ததால் லேஸ் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இது வந்து இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இந்த துணி வந்து இந்த லேஸ் துணி உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த லேஸ் துணியை வந்து அழகாக நம்ம ஃப்ரிட் வச்சு தைச்சிருக்கோம். நான் 3 ஃப்ரிட்டு வச்சுருக்கேன். இந்த டால் வந்து பெருசாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். சாக்லேட் வந்து இந்த மெத்தடில் நான் கட்டி வச்சுருக்கேன். இது வந்து கீழே அடிபாகத்தில் வரப்போகுது. இது 2வது ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த நூல் வந்து இந்த கட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த பாவாடை வந்து இங்கே முனையில் வைக்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கிறேன். இது க்ரோஷெட்டில் பின்னது. இது எப்படி பின்னுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாவாடையை இப்படி போட்டுடலாம். போட்டுட்டோமா? அதே மாதிரி கேப்பு பண்ணியிருக்கேன். இங்கே கேப்பு வந்து இந்த பேஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய மூடியில் இந்த அட்டையை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை பின்னிட்டு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றத இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது கேப் இப்படி கிராஸாக வச்சிடலாம். இப்போது இந்த பேகு இதுவும் நான் பின்னது தான். இது தனியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேக் எப்படி போடுறதுன்றத தனி வீடியோவில் பார்க்கலாம். இதையும் வந்து இந்த கையில் இப்படி மாட்டிடலாம். இது கேப் வந்து இப்படி கிராஸாக வச்சு நான் வைக்கலான் இருக்கிறேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இல்லையா, அதனால் விழுது. நம்ம அப்புறம் இது பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாக்லேட் வந்து எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் வந்து நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கட்ட போகிறோம். இந்த நூல் வந்து நம்ம பின்னாடி கட்டுறதுக்காக விட்டுறேன். இப்போ இப்படி சுற்றிட்டு இப்படி முடிச்சு போடணும். இதே மாதிரி நம்ம அடிபாகத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். நடுப்புற போடுறதும் ரெடி பண்ணிட்டோம். இந்த மேல் பாகத்துக்கு உண்டானது தான் நம்ம கட்டுறோம். பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். உங்களுக்கு சாக்லேட் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த கலர் வந்து நமக்கு வயலட் கலரு நல்லா இருக்கும், கேமராவுக்கு நல்லா இருக்கும். நான் இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். இந்த தட்டு வந்து வீட்டில் இருந்ததை வச்சுருக்கேன். தட்டு இல்லைன்னாக்கா நீங்கள் அட்டையில் கூட நம்ம கட் பண்ணி அதே மாதிரி வட்டமாக அதில் இந்த டாலை வச்சுக்கலாம். காயின் மாதிரி கூட சாக்லேட்டு வருது. நம்ம டெக்கரேஷனுக்கெல்லாம் சாக்லேட் காயின் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இதை மாதிரி கட்டிட்டு அந்த காயின் மாதிரி வர்றதை சுற்றி நம்ம ஒட்டிடலாம். இது வந்து நம்ம நேரம் எடுக்கன்றதுக்காக நான் பண்ணுறேன். இது பாருங்கள். இருங்க, ஃபஸ்ட்டு இதை முடிச்சு போட்டுடலாம். வேணுன்ற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ டைட்டாக கட்டிடலாம். இது ஃப்ரிட் மாதிரி வச்சு தைச்சிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் போதும் நான் அதில் ஊசி நூலில் வச்சு தைச்சிருக்கேன். அதனால் கழலாமல் இருக்குது. இப்போ நம்ம சாக்லேட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாலை மட்டும் ஷோகேஸில் கூட வச்சுக்கலாம்.
அதனால் இது வேஸ்ட்டு கிடையாது, நம்ம செய்யறது வேஸ்ட் இல்லை. இப்போது அடுத்த ஸ்டெப்பு வந்து இதை வைக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் சாக்லேட்டை மட்டும் கத்திரிக்கோலில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இந்த டாலை பயன்படுத்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இது முடிச்சு போடுறது வந்து சுருக்கு முடிச்சு மாதிரி போட்டிங்கனாக்கா கழட்டுற போது ஈஸியாக இருக்கும். நான் முடிச்சியாகவே போட்டு கட் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி. இந்த துணியில் வந்து ஃப்ளிட்டு தைக்க தெரியாதவங்க அப்படியே கூட இது பண்ணிடலாம். கீழே வந்து அட்டை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் அதுக்கும் டேப்பு வீட்டில் இருந்துச்சு, லேஸ் மாதிரி டேப்பு, அதை வச்சுட்டேன். இப்போ வந்து நான் 2 இது கட்டியிருக்கேன்னா, நான் 3 போதும்னு நினச்சேன். இப்போது 4 தேவைப்படுது, அதனால் நம்ம இன்னும் ஒரு இது கட்டிடலாம். 3 இது போதும்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், இன்னொரு லைனை கட்டிடலாம். இது வந்து நான் 2 பக்கமும் கட்டியிருக்கிறது வந்து கடைசியாக கீழே கட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இங்கே முடிச்சு போட தெரியுமா? பாருங்கள், இதே மாதிரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கட்டிடுறேன். கட்டிட்டு இன்னொரு லைனு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அந்த இது கட்டிக்கலாம். இது சாக்லேட் வந்து ஒரு பாக்கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நெருக்கமாக கட்டிட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஆர்டராக எடுத்து பண்ணுறீங்கன்னாக்கா நல்ல லாபம் இருக்குது. இந்த டால் வந்து பெருசாக பேக்கெட்டுங்களில் விற்கும், 200 ரூபா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம். இது போதுமான்னு பார்க்குறேன். இது பாருங்கள், 3வது ஸ்டெப்பு இப்போ கட்டுறோம். ஓகேவா? இப்போ கட்டிட்டு இப்போது இதை கட் பண்ணிடுறேன். இப்போது இது வந்து 2 பக்கம் கட்டியிருக்கேன் பாருங்கள். முதல்ல இதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சு போடணும். இந்த 2 பக்கம் கட்டினதை இப்படி வச்சு பாருங்கள், இதை ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் கீழே 2 பக்கம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இன்னொரு முடிச்சு போட்டுருவோம். இது பாருங்கள், பேக் சைடு இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த டால் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நான் இப்போ நம்ம கேப் வச்சிடலாம். இது என்னென்னா, இப்படி ஊசி நூலில் நான் இதை தைக்க போகிறேன். இப்படி கிராஸாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பேகு இப்படி மாட்டிடலாம். இது ஒரு பேகுனுடைய ஷோக்காக வரும் இல்லையா, அது இது இருந்துச்சு வீட்டில், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இதை வந்து
இதில் வச்சு தைச்சிட போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை அப்படியே காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து டால் ரெடி. நீங்கள் இதே மாதிரி செய்து பர்த்டே கிஃப்ட்டு, நிச்சயதார்த்தம், கல்யாணம் அது மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.